யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. யோவேல் 1:6 வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. எதை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இஸ்ரவேல் வந்த பிறகு நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம். இஸ்ரவேல் தன்னுடைய தேசத்துக்கு வந்த பிறகு நடக்கிற சம்பவங்கள் இது. இப்ப நடக்க போறது சில விஷயங்களை நாங்க உங்களுக்கு சொல்றோம். நீங்க கேட்குறீங்க, கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க. ஒரு சிலர் எழுதுறீங்க, எழுதினதையும் மறந்துடுறீங்க. ஆனா அந்த சம்பவம் நடக்கும்போது உங்களுக்கு தோணுதா, இதெல்லாம் நமக்கு சொன்னாங்களே, நம்ம சர்ச்சிலையும் சொன்னாங்களே, செய்தியில சொன்னாங்களேன்னு ஏதாவது என்னைக்கே உணர்வு வந்திருக்குதா? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கொள்ளை நோய்களை குறித்து உங்க மத்தியில் என்ன செஞ்சோம், இதை பத்தி சொல்லி இருந்தோம். இதே மாதிரி தான் பைபிள்ல இருந்து எடுத்து சொல்லி இருந்தோம். அதுல விசேஷமா மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள்ன்றதையும் சொல்லி இருந்தோம். எசேக்கியேல் புஸ்தகம் 38 இருக்கு. நியூக்ளியர் பத்தி பேசும்போது கடைசி காலத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நாம அதுக்குள்ளதான் கடந்து போயிட்டே இருக்கிறோம். சரி, இப்போ இவங்க எடுத்தாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னது நிறைவேறிக்கிட்டு இருக்குது. நம்ம கடைசி காலத்துக்குள்ள இருக்கிறோம், ஆயத்தமாகறோம் எண்ணத்துக்கு தான் இது ஆண்டவர் சொல்றாரு. அந்த உணர்வு வரத்துக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. இங்க யாரும் சொன்னது நடந்துருச்சுன்னு மார்த்தட்டிக்கிறதுல ஒண்ணும் கிடையாது. இங்க யாரும் அவங்களே சுயமா சொல்லல, கர்த்தர் சொன்னது அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். இது கர்த்தர் எழுதி கொடுத்தது. இதுல யாரும் உரிமை கொண்டாடுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. நமக்கு ஆண்டவர் அதை வந்து சொல்றாரு, கேட்கிறோம். அது ஒரு ஷார்ட் பீரியட்ல நடக்குது. நடக்கும் போது அந்த உணர்வு வருதா, இதுக்கு சொல்லிட்டு போனாங்க, இது இப்படி நடக்குது, கரெக்டா ஆண்டவர் சொன்ன மாதிரியே பைபிள்ல சொன்ன மாதிரியே நடக்குது, அப்போ ஆயத்தப்பட வேண்டிய காலம் இன்னும் நெருங்குது அப்படிங்கிற உணர்வு வருதா? வரமாட்டேங்குது. அப்புறம் உங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். வந்து ஆண்டவர் சொல்றாரு, கேட்குறீங்க. ஆனா திருப்பி அது நடக்கும்போது உங்களுக்குள்ள உணர்வு வரணும். அதுக்கு தான் உங்களை எழுத சொல்றது. இதெல்லாம் நடக்கும்போது இதெல்லாம் சொன்னாங்க, நடக்குது, நம்ம ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, நம்ம ஆயத்தப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றதும் கூட. அல்லேலூயா. எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இப்ப இனி நடக்க போற விஷயங்கள் உங்களுக்கு சொல்றோம். இதெல்லாம் இப்ப வரப்போகுது. அது வரும்போது உங்களுக்கு தெரியணும், ஏற்கனவே நம்ம சர்ச்சில் இதை சொன்னாங்களே அப்படின்னு. யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள். எந்த ஜாதி வரப்போகுது, யார் எழும்பி வரப்போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். பெருமையானவைகளையும் பேசும் வாய் அதற்கு. நல்ல கவனிங்க, யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த 2வது வசனத்துல, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்கள், அதன் வாய் சிங்கத்தின் வாய். இதான் இங்க இருக்கு பாருங்க, யோவேல் 1:6ல, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள். இந்த 1:6ல சொல்லி இருக்கிறது வெளிப்படுத்தல் 13:2லையும் 5வது வசனத்திலையும் இருக்கு. யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அடுத்து வரக்கூடியதான சூப்பர் பவர் அல்லது வல்லரசு, அடுத்து எழும்பக்கூடிய மிக முக்கியமான சாம்ராஜ்யம் யூரோப்பியன் யூனியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க, இவங்க தான் எழும்பி வர போறாங்க. ஏற்கனவே பல முறை இவங்களை பத்தி நாங்க சொல்லி இருக்கிறோம். அமெரிக்கா வீழ்ச்சி அடையும், ஐரோப்பா எழும்பி வரும் அப்படின்னு. இதை ஒரு 10 வருஷமா இல்ல, 10-15 வருஷமா சொல்லிட்டே இருக்கோம். இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை தெரியுமா? வறுமை நாடுகள் பட்டியலில் எது இருக்கு? அமெரிக்கா இருக்கு. அமெரிக்காவுடைய நிலைமை, அவங்களுடைய கடன் அடைக்க முடியாத கடன்ல வந்துருச்சு. ஜோ பைடனுடைய கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிருச்சு. இப்போ அடுத்து கவனிச்சுக்கொள்ளுங்க, நாம பார்க்கறதுக்கு ரஷ்யா வந்திருக்கு, உக்ரைன் வந்திருக்கு, இதெல்லாம் சொல்றோம். ஒரு உக்ரைனை தொட்டதுக்கு உலகத்தினுடைய பல நாடுகள் பஞ்சத்துக்குள்ள போக தொடங்கி இருக்குது. பல நாடுகள் ஒரு செயின் ரியாக்ஷன் இன்னைக்கு ஒரு
நியூஸ்ல சொன்னாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தர் எப்படி தொடராரு பாருங்க அப்படின்னு. உக்ரைனை தொட்டதுனால சிங்கப்பூர்ல சிக்கன் இல்லை. உக்ரைனை தொட்டதுனால சிங்கப்பூர்ல சிக்கன் இல்லை. ஏன் சிங்கப்பூர்ல சிக்கன் இல்லை? இன்னைக்கு வந்திருக்கு சிங்கப்பூர்ல சிக்கன் இல்ல. ஏன் இல்ல? மலேசியா ஏற்றுமதி நிறுத்தி விட்டது. நம்ம இந்தியா கோதுமை ஏற்றுமதியை நிறுத்தின மாதிரி மலேசியா சிக்கன் ஏற்றுமதியை ஏன் நிறுத்திருச்சு அப்படின்னு கேட்டா, அந்த கோழிக்கு தேவையான தீவனம் உக்ரைன்ல இருந்து வருது மலேசியாவுக்கு. ஸோ அது வரல. அது வராதனால இங்க கோழிகளுக்கு உற்பத்தி இல்ல. இங்க கோழி இல்லாதனால இவங்க அவங்களுக்கு கொடுக்கல. எங்க இருந்து எங்க ரியாக்ஷன் அடிக்குது பாருங்க. இந்த மாதிரி எத்தனை நாடு எப்படி மாட்டிருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஒரு பெரிய சைக்கிள். இதுல பல நாடுகள் பஞ்சத்துல போகும். இதுல நம்ம பார்க்கலாம். ஆனா ஒரு வல்லரசு முடிஞ்சு அடுத்த வல்லரசு எழும்புற காலம் வந்துருச்சு. ஒரு சூப்பர் பவர் முடிஞ்சு இன்னொரு சூப்பர் பவர். சில நேரத்தில் நமக்கு என்ன தெரியும் தெரியுமா? அறிவு யோசிக்கும். என்ன யோசிக்கும்? அதெல்லாம் நடக்க இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எக்ஸ்சேஞ்சில் இப்படி போயிட்டு இருக்கு, அமெரிக்கன் கரன்சி இப்படி போயிட்டு இருக்கு, யூரோ டாலர் இப்படி போயிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. யாராவது கிட்ட கேட்டாங்கன்னா எனக்கு அதுக்கெல்லாம் பதில் தெரியாது. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், பைபிளில் ஒன்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். அவ்வளோதான். நீங்கள் இந்த கால்குலேஷன்லாம் போட்டு A+B² போட்டிங்கன்னா போட்டுக்கலாம். எனக்கு தெரியாது அதெல்லாம். ஆனால் பைபிளில் உள்ளது மட்டும்தான் என்ன செய்யும்? நடக்கும். ப்ராபசி சொல்ற ஆளு, அதை எக்ஸ்பிளைன் பண்ற ஆளு படிச்சவராக கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் சொல்லி அவர் சொல்லிட்டு போயிடலாம். கேட்குற நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்கிறது தான் முக்கியம். சில நேரத்தில் நம்ம சில கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு பார்ப்போம். இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்தா அமெரிக்கா அப்படிலாம் இல்லை, சமாளிச்சு வந்துடும். ட்ரம்ப் பீரியட்ல ட்ரம்ப் வரும்போது சொன்னாங்க, ட்ரம்ப் வந்துட்டாரு, அமெரிக்காவை என்ன செஞ்சிருவாரு? காப்பாத்திடுவாரு. ஏன் காப்பாத்திடுவாரு? அவர் பெரிய பிசினஸ் மேன். அவருக்கு தெரியும் எப்படி அமெரிக்காவை காப்பாத்துறதுன்னு. கதை முடிஞ்சு. ட்ரம்ப் கதையும் முடிஞ்சிருச்சு. 4 வருஷத்துக்கு மேல அவரும் இருக்க முடியல. இப்ப இவர் வந்தாரு, இன்னும் மோசமா போச்சு. கம்பல்சரி அமெரிக்கா விழும். அடுத்து யூரோப்பியன் யூனியன் தான் எழும்பும். ஏன்னா பைபிள் படி 7 மலை உள்ள நகரத்துல இருந்து தான் கடைசி சாம்ராஜ்யம் வரணும். அது ஐரோப்பாக்குள்ள தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா எங்கிருந்தா வரும்? இதுக்கு நமக்கு கால்குலேஷன் கேட்டீங்கன்னா தெரியாது. பைபிள் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா என்ன ஆகிட்டே இருக்குது? டவுன் ஆகிட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒன்று ஒன்றா டவுன் ஆகுது. ரொம்ப ஆச்சரியம், அமெரிக்காவை வறுமை நாடுகள் பட்டியலில் கொண்டாந்து இருக்கிறாங்க. நிறைய பேர் அங்கே இப்போ என்ன இல்லாமல் இருக்கிறாங்களாமா? சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களாமா. இப்போ அடுத்த யோவேல் 1:6 சொல்லியிருக்கிற கடவாய் பற்கள், சிங்கத்தின் வாய் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? அது எந்த மிருகம், எந்த சாம்ராஜ்யம்னா 10 கொம்புகளோடு கூட எழும்பி வரக்கூடிய சாம்ராஜ்யம். இதுதான் யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் WEUன்னு சொல்லுவாங்க. WEUனா வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் சொல்லுவாங்க. அதுக்கு 10 நாடுகள் தான் தலைமையகம். அதுக்கு கீழே தான் இது எல்லாமே இருக்கு. யூரோப்பியன் யூனியனுங்கிறதே எதுக்கு கீழே இருக்கு? WEUக்கு கீழே இருக்கு. WEU எத்தனை நாடுன்னு கேட்டீங்கன்னா 10 நாடு. ஸோ இன்னைக்கு அந்த சிங்கம் எழும்பி வருவதற்கான காலம் நெருங்கி விட்டது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னும் ஒரு வார் ஒன்று வரும். ரஷ்யா உக்ரைன் வார் கிடையாது, அது இஸ்ரேலுக்கான வார் ஒன்று வரும். 3rd வேர்ல்டு வார்னு நம்ம சொல்றாங்க. அது 3rd வேர்ல்டு வாரோ எந்த வேர்ல்டு வாரோ, ஆனால் இஸ்ரேலை மையமாய் கொண்டு, எருசலேமை மையமாய் கொண்டு ஒரு வார் ஒன்று கண்டிப்பாக என்ன செய்யும்? இஸ்ரேல் மலைகளிலே நடக்கும். அந்த வார் முடியும் போது யூரோப்பியன் யூனியன் சாம்ராஜ்யமாக மாறும். இதான் நடக்க போது. பைபிளில் உள்ளது, நமக்கு சொல்ல பைபிளில் உள்ளது. இப்போ அதுக்கான ஆயத்தம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே பஞ்சங்களும் யுத்தங்களும். இதுக்கப்புறம் இதை விட மோசமான கண்டிஷன்ஸ் தான் உலகம் பார்க்கும். உலகத்தில் அப்படி தான் நடக்கும். இப்போ நம்ம எப்படி கோவிடை தாண்டி வந்தோமோ, இதை விட இன்னும் 2-3 விஷயங்களை தாண்ட வேண்டியிருக்கு. பைபிள் சொன்னபடி கொள்ளை நோயை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் நம்ம. இதுக்கு அடுத்து இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணி முடிக்கும் போது இந்த வல்லரசு எழும்பும், யூரோப்பியன் யூனியன். இது எழும்புவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் கரெக்டா நடக்குதுன்னா அதுவும் கரெக்டா நடக்கும். இயேசு சொன்னதெல்லாம் வரிசை கிரமமா கரெக்டா என்ன செய்யுது? ஒன்று மாத்தி ஒன்று நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இது நடக்குதுன்னா அவருடைய வருகையும் கண்டிப்பாக. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த சாம்ராஜ்யம் எழும்பி வரும்போது யோவேல் 1:6 அது எழும்பி வரும்னு இருக்கு.
எழும்பி வரும்போது என்ன நடக்கும்? 1:15 வாசிங்க பார்ப்போம். யோவேல் 1:15. கர்த்தருடைய நாள் இந்த யோவேல் புஸ்தகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 2-3 தடவை கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கன்று. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2:1. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிக்கை சத்தமிடுங்கள். கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. இதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்க. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா, ரொம்ப சீக்கிரம் வருது, ரொம்ப சீக்கிரம் வருதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது நடக்கும் போது அப்படி சொல்லுவாங்கன்னு பைபிள்ல இருக்கு. உலகம் முழுக்க சொல்லப்படுது கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு. ஆனா இந்த கர்த்தருடைய நாளுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகிரங்க வருகை. கர்த்தருடைய நாளுங்கிறது என்னது? பகிரங்க வருகை. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் கிடையாது, பகிரங்க வருகை. இது நடக்கும்போது இயேசுவினுடைய பகிரங்க வருகை சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய நாள், அதாவது பகிரங்க வருகை சமீபமா இருக்குதுன்னா, அதுக்கு முன்னாடியே என்ன செய்யப்படணும்? சபை எடுத்துக்கொள்ளப்படணும். இவ்வளவும் இருக்க, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அங்க இருக்கா? அதுதான் கேள்வி. இவ்வளவு விஷயங்களும் வரிசை கிரமமாக இஸ்ரவேல் வந்தது, பாவம் செய்தது, அப்பமும் ரசமும் நிறுத்தப்பட்டது, அதற்கு பிறகு மீண்டும் ஆரம்பித்தது, அதற்கு பிறகு ஒரு சாம்ராஜ்யம் எழும்பி வர போகிறது, அந்த சாம்ராஜ்யம் வருகிற காலத்தில் கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் வரிசையா இருக்கு, கரெக்டா நம்ம காலத்தில் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நடக்கும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது யோவேல் புஸ்தகத்திலேயோ ஓசியாவிலோ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க, நம்ம அதை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2:16. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும். தெளிவா இருக்கு பாருங்க. கர்த்தருடைய நாள் இன்னும் வரல. கர்த்தருடைய நாள் வர்றதுக்கு முன்னாடி, கர்த்தருடைய நாள் எப்போ வருதுன்னா 3ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கு. அந்த கர்த்தருடைய நாள் வர்றதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி இருக்கு. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாளனும் மணவாட்டிங்கிறது சபையை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அந்த வசனத்துல என்ன இருக்கு பாருங்க. 16ஆம் வசனத்துல திருப்பி என்ன பண்ணணுமா? ஜனத்தை இப்ப திருப்பி என்ன பண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர்? சபை என்ன பண்ணப்பட்டிருக்கு? கூட்டப்பட்டிருக்கு. எதுக்கு கூட்டப்பட்டிருக்கு சபை? ஜனத்தை கூட்டுங்கள், அடுத்து சபையை, அதுக்குதான் இப்ப நம்ம கூடி இருக்கிறோம். இப்ப சபை திருப்பி கூட்டப்பட்டதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் நடுவில் ஒரு வருஷம் அடைச்சு போட்டாரு. திருப்பி நம்ம கூடி வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. திருப்பி ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். எதுக்காக? இழந்து போனவைகளை இரண்டத்தனையாய் பெற்றுக் கொள்வதற்காக. அப்படியா? எல்லாத்தையும் 1000 மடங்கு திருப்பி தருவதற்காக. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த 2020 2022 ஒரு 95% ஆஃப் தீர்க்கதரிசி காணாம போயிட்டான். 2020 ஆரம்பிக்கும் போது இந்த வருஷம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும் ஒரு குரூப் இருக்கும்ல. 2020 மார்ச்சில் லாக்டவுன் போட்ட உடனே 2021 முன்னாடி அவங்களாம் ஒரு 70% காணோம். 2021 மிச்ச மீதியெல்லாம் வந்துச்சு. அதுவும் லாக்டவுன் போட்ட உடனே அவனும் காண போயிட்டான். இப்போ எதை நம்பி சொல்றது? இப்போ 2022 3-2 இருக்கிறது. ஆகவே கர்த்தர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சா ஜனவரி 1ஆம் தேதியே லாக்டவுன், மிச்ச மீதியும் காணோம். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம். சொல்றவன் சொன்னா கேட்கிறவன் இருக்கிறதால சொல்றவன் ஒருத்தன் வந்து சொல்றான். உங்களுக்குமே ஜனவரி மாசம் 1ஆம் தேதியானா அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த வருஷம்? ஏன் ஆண்டவர் 1ஆம் தேதி தான் பேசணுமா? ஆண்டவர் மத்த 364 நாள் பேச மாட்டாரா? மௌன விரதமா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் தேவையான போதெல்லாம் பேசுவார்.
உங்களுக்கு தேவையான அத்தனை ப்ராப்பர்சியும் அந்த பைபிளுக்குள்ள தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுமா? அது திறந்து படிக்க கூட என்னது சொன்னா கோச்சுக்குப்பீங்க. இவ்வளோ சொல்லிட்டா இதையும் சொல்லிடு. திறந்து படிக்க சோம்பேறித்தனம். யாருக்கிட்டையாவது போயிட்டு உட்காந்து ஆன்னு கேட்கறது. இந்த வருஷம் ஆண்டவர் என்ன பண்ண போறார், போன வருஷம் என்ன பண்ணார், அதே தான் இந்த வருஷமும் பண்ணுவார். உங்களுக்கு என்ன தெரியுமா? ஏதாவது ஒன்று இப்படி கேட்டால் தான் உங்களுக்கு காதுக்கு ஜனவரி அதுவும் அந்த 31ஆம் தேதி நைட்டு ஆல் நைட் சர்வீஸ் இருக்கா? இருக்குல்ல. அந்த நேரத்தில் அந்த கவுண்ட் டவுன் விட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று பரபரன்னு சொன்னா தான் உங்களுக்கும் கேட்ட மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கு? திருப்தியா இருக்கிறது. இன்னும் ஒரு 3 நிமிடத்தில் அடுத்த வருஷத்துக்குள் நுழைய போகிறோம். வருகிறது இன்னும் 2 நிமிஷம் 1 நிமிஷம். உங்களுக்கும் அப்படியே அப்பா சேட்டலைட் 1B விட்டாச்சு கும்மன் மேல. ஏன் அப்படி இருக்கு ஏனே தெரியல. அது என்ன ஜனவரி மாசம் 1ஆம் தேதி தான் ஆண்டவர். முதல்ல இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஜனவரி 1 பைபிள் நம்பரே இல்லை. பைபிள் கேலண்டர் படி ஜனவரி 1 கிடையாது. நான் சொல்றது புரியுதா? அது எதோ நமக்கு வச்சிருக்கோம். சரி, சந்தோஷம். 31ஆம் தேதி நைட் வாங்க. சும்மா தூங்குறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், நைட் வந்து முடிச்சாவது இருக்கலாம். சில சர்ச்செல்லாம் காலைல 4 மணி வரைக்கும் நடக்குது. அன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் தூங்குறோம். பரவாயில்ல, எப்படியோ ஒன்று பண்ணிட்டு போங்க. அது என்ன 31ஆம் தேதி நைட்டு தான் ஆண்டவர் பேசுறாரு. அது போதாது, குறைச்சலுக்கு அங்கே ஒருத்தர் ப்ராஃபஸி சொல்றாரு, இங்கே ஒருத்தர் ப்ராஃபஸி சொல்றாரு. அவரும் ஏதாவது சும்மா இல்லாம பெருநாட்டில் பூகம்பம் வரும். பெருநாட்டில் பூகம்பம் தான் நமக்கு என்ன? பெருநாட்டுக்காரனுக்கு அங்க இருக்க ப்ராஃபட் சொல்ல போறாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? பெருநாட்டில் பூகம்பம் வருது, நீங்க என்ன ஜோம் பண்ண போறீங்களா? பண்ணவே மாட்டியா? அவ்வளோ வருதுன்னு கொரோனா வருதுன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? லாக்டவுன் வருதுன்னா சொல்லியிருக்கலாமா? பாலையாவது வாங்கி வீட்டில் வச்சிருப்போமா? காரணம் யாரு? நீங்க தான். நீங்க போய் உட்காந்து இப்படி கேட்டு 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 எல்லாரும் என்ன பண்ணிவிட்டியா? மோசம் வைக்கிட்டீங்க. வா, ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் 25 தீர்க்கதரிசி இருக்கான். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆளுக்கு பேசுறான். எல்லாரும் முடிஞ்சு போச்சு. 2022 ஒரு தீர்க்கதரிசன செய்தி கூட இல்லை, எல்லாம் வாக்குத்தத்த செய்தி தான். சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. அல்லேலூயா. தீர்க்கதரிசனத்தை குறைத்து சொல்லவில்லை. உங்களுக்கு என்ன தீர்க்கதரிசனம் வேணுமோ சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக கர்த்தர் உங்கள் சபையில உங்களோடு கூட பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்க பைபிளுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுவாரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆண்டவருக்கு 1000 வழி இருக்கு. இதை விட்டுட்டு போய் என்ன செய்யாதீங்க, அங்க போறேன் இங்க போறேன்லாம் போய் உட்காந்து வேஸ்ட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட பேசணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, தட்டி எழுப்பி கூட பேசிட்டு போயிடுவாரு. அவர் செய்ய தடுக்கிறது யாரு? அவர் பேசுவார். அல்லேலூயா. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இப்போ உங்களை திருப்பி கூப்பிட்டது ஆண்டவர் திருப்பி சேர்த்திருக்கிறது. கொரோனாவுக்கு பிறகு சேர்த்திருக்கிறது இழந்து போனவைகளை ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள 1000 மடங்கு அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் எப்பவுமே கொடுக்கும். லாக்டவுன்லயும் கொடுத்துச்சா இல்லையா? நம்ம ஆண்டவர் கைவிட்டாரா நம்மள? ஒன்றும் கிடையாது. திறந்திருந்தாலும் கொடுப்பாரு, மூடி இருந்தாலும் கொடுப்பாரு. அவருக்கு லாக்டவுனும் ஒண்ணுதான், மூடி இருக்கிறதும் ஒண்ணுதான், மூடாம இருக்கிறதும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் தேசம் அடைச்சிருந்தா நமக்கு கொஞ்சம் காக்கா வரும். அது வாட்டு கொண்டு வந்து நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு போகும். காக்காவே பறக்க முடியாத அளவுக்கு பஞ்சம் ரொம்ப ஆயிப்போச்சு, எவனோ காக்காவையும் போட்டான்னு வச்சுக்கோங்க. புரியுதா? பஞ்சம் அதிகமான காக்காவையும் போட்டுருவாங்க. நமக்கு ஒரு விதவை வீட்டை கர்த்தர் வச்சிருப்பாரு. எங்கேயாவது ஒரு வீடு இருக்கும், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஆட விதவை வீடுமே இல்லை, எதுவுமே இல்லை, வனாந்தரத்துக்கு வந்துட்டோம்னாலும் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி சாப்பாடை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் என்ன செய்யப்பட்டதில்லை, வெட்கப்பட்டு போனதே இல்லை. அதனால இப்ப ஆண்டவர் உங்களை திருப்பி கூட்டு வந்தது மீண்டும் சபை பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாது, சபை பரிசுத்தப்படுவதற்காக. இதுக்கப்புறம் வருகை வரப்போகுது, கர்த்தருடைய நாள் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. அதுக்கு பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் திருப்பி கொண்டு உங்களை உட்கார வச்சிருக்கிறார். நிறைய பேருக்கு என்ன நினைப்புனா, சபை திருப்பி நம்மளை ஆண்டவர் பணக்காரனாக்க போறாரு, கோடீஸ்வரன் ஆக்க போறாரு, லட்சாதிபதி ஆக்க போறாரு. நீங்க லட்சாதிபதி ஆகணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா அதை லாக்டவுன்லயும் ஆக்குவாரு, லாக்டவுனுக்கு பின்னாடியும் ஆக்குவாரு. அதுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வரவே இல்லை. பணத்துக்காக ஆண்டவரை தேடி வரவே வராதிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். சில ஆட்கள்லாம் வந்துட்டு வேலை ஒழுங்கா பார்க்காம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், கர்த்தர் எப்படியாவது ஆசீர்வாதம். அது பண்ண மாட்டார். நீ ஒழுங்கா வேலை பார்த்தாலே ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சபைக்கு வருவது இந்த பணத்தின் ஆசீர்வாதத்துக்காக இல்லை, சபைக்கு வருவது பரிசுத்தப்படுவதற்காக. வசனம் அப்படிதான் சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுங்கள். ஏன்? ஒரு மிகப்பெரிய வருகை வரப்போகுது.
ஹிஸ்டரியே மாற்ற போகிற மிக முக்கியமான விஷயம் நடக்க போகுது. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. அதுக்கு ஆயத்தப்படுவதற்கு அடுத்து 2 பேரை முக்கியமாக கூட்ட சொல்கிறார் ஆண்டவர். யார் யாரை கூட்ட சொல்கிறார் பாருங்க. அதில் முதியோரை கூட்டுங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும். எந்த 2 பேர் வரக்கூடாது சொன்னாங்க? சர்ச்சுக்கு எந்த 2 பேர் வரக்கூடாதுன்னாங்க? அஃபிஷியலி வயசானவங்களும் குழந்தைகளும். அந்த 2 பேரும் திருப்பி வரணும். இப்போ அந்த 2 பேரும் திருப்பி எங்கே செய்யணும்? சபைக்கு உள்ள வரணும், அஃபிஷியலி வரணும், அனௌன்ஸ் பண்ணப்படணும். அவங்க எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் இப்போ வெயிட் பண்ணுறது வேற எதுக்காகவும் இல்லை, சபை பரிசுத்தப்படுவதற்காக. ஏன்னா ஆண்டவர் வரப்போறதே நமக்காக தான் வரப்போறார். இன்னைக்கு நாம ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? இப்போ திருப்பி இந்த கொரோனாவில் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அறிவு வந்திருக்கணும். பணம் இல்லை, எதுவும் நம்மளை காப்பாற்றாது, கர்த்தர் ஒருவரே காப்பாற்றுவார்னு உங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? ஞானம் வந்திருக்கணும். ஏன்னா காஸ்ட்லி கார் இருந்துச்சு, நல்ல காசு இருந்துச்சு, கிரெடிட் கார்டு இருந்தது, பர்ஸில் பணம் இருந்துச்சு, ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் இல்லை. ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு சிலிண்டர் இல்லை, பெட் இல்லை. 60 லட்ச ரூபா காரை டோரை திறந்து போட்டு படுத்து கிடந்தான் ஒரு சிலிண்டருக்கு. இதை கர்த்தர் ஏன் அனுமதிச்சார்னா, நம்மை காப்பாற்றுவது பணம் இல்லை. நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு, பணம் இருக்கு, விட்டெறிஞ்சா யார் வேளான்னு நமக்கு ஓடி வருவாங்க. ஆக்சிஜன் வராது, ஆக்சிஜன் வராது. இதுதான் உணர்வடையணும். பணம் வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் பணம் வாழ்க்கை அல்ல. அது ஏதோ நம்மளை வாங்கறதுக்கு வச்சிருக்கார் ஆண்டவர், அதுக்கு தான் காசு கொடுத்துருக்கிறார். அதை தாண்டி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறது இப்போ பரிசுத்தப்படுவதற்கு. ஒரு உணர்வு வந்திருக்கணும், நம்ம எல்லாருக்கும் ஒரு உணர்வு வந்திருக்கணும். இனி பணம் என்னை காப்பாற்றாது, கர்த்தர் தான் என்னை காப்பாற்றுவாருங்கிற உணர்வு வந்திருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் திருப்பி கொண்டாந்துருக்கிறார் இப்போ சபையை பரிசுத்தப்படுத்துறதுக்கு. அடுத்து கடைசி அந்த வசனம் சொல்லுது, மணவாளன் தன் அறையையும். அறையினா என்ன தெரியுமா? பிதாவின் வலது பார்சனம் இருக்கு இல்லையா, அதுக்கு வசனம் சொல்லுது ஃபாதர்ஸ் சாம்பர்னு இருக்கு. அவர் உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும்னு சொல்றாரு இல்லையா. He sat on his father's chamber. அவருடைய அறையிலிருந்து அவர் புறப்பட்டு வரப்போகிறார். இன்னொரு பக்கம் வசனம் சொல்லுது, மணவாட்டி தன் மறைவையும் விட்டு. எந்த மறைவு? உன்னத பாட்டு 2 சொன்னது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. அப்பனா ஆண்டவர் மேலேருந்து ஃபாதர்ஸ் சாம்பர்லேருந்து இறங்கி வருவார் மத்திய ஆகாயத்துக்கு. கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற மணவாட்டி சபை புறப்பட்டு அவரை பார்க்க மேலே போகும். இந்த சம்பவம் புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இந்த சம்பவம் யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சபையை அழைத்து கொண்டு போக வரப்போறார். ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு, ரகசிய வருகை இல்லை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை, இயேசு பகிரங்கமாக மட்டும்தான் வருவார் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் இங்கே யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்போ கர்த்தருடைய வருகை மிக சமீபம். ரகசிய வருகை உண்டு, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு. கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்க வரப்போவது நிச்சயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் இப்போ என்ன செஞ்சிருக்கு? நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் 1, 2 மட்டும்தான் பாக்கி இருக்கு. அது முடியும் போது கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்க வருவார். ஆண்டவர் சொன்ன இத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நிறைவேறுமானால், அவர் வருவேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் என்ன செய்யும்? நடக்கும். ஆனா கொஞ்சம் பேருக்கு என்ன அப்படின்னா, இதெல்லாம் ப்ரூஃபோட இருக்கு, கரெக்டா இருக்கு, அவர் வருவேன்னு சொல்றது எப்படி நாங்க நம்புறது அப்படின்னா, ஒருத்தர் சொன்னதுல 99 நடக்குதுன்னா 100வது கண்டிப்பா என்ன செய்யும்? நடக்கும். அதை விசுவாசிக்கணும், அதை நம்பி நாம காத்திருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், சபை பரிசுத்தப்படணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ அவருடைய வருகையில் நீங்கள் நான் போகணும்னா, அவரை சந்திக்கணும்னா சபை பரிசுத்தப்படுவது அவசியம். எந்த பரிசுத்தப்படுறது? உலகம் இனி எனக்கு பாத்திரம் அல்ல. இருக்கிற வரைக்கும் நான் அந்த உலகத்தில் இருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, பொறுப்பை, ஊழியத்தை நான் கரெக்டாக செய்வேன். எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கு, நேரத்திற்கு, வேலைக்கு நான் உண்மையாக இருப்பேன். கர்த்தர் வரும்போது நான் அவரோடு கூட பறந்து போவேன்.
நான் இதெல்லாம் செய்யறதுனால அவரோட வருகையில போறது இது என்ன செய்யக்கூடாது, தடுக்க கூடாது. நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, ஒன்று உலக வேலையில போகும்போது 100% அதுலயே என்ன பண்ணிடுறாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணிடுறாங்க. வருகையை பத்தி என்ன பண்றது இல்லை, கான்சென்ட்ரேட் பண்றது. கொஞ்சம் பேர் வருகையில கான்சென்ட்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு உலக வேலையை ஒழுங்கா செய்யறது இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சொல்றேன். ஊழியத்துக்கு வந்துட்டீங்கன்னா அது கதை வேற. உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கா, அந்த வேலைக்கு நீங்க எப்படி இருக்கணும், நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த வேலைக்கு உண்மையா இருக்கணும். அங்க உட்காந்து சில ஆட்கள் வந்து ஜாம் பண்ணிட்டு இருப்பான் வேலை நேரத்தில். யாராவது அந்த நேரத்தில் வருவாங்க, பிசாசு மாதிரி வந்து நிற்கிது அப்படிமா. நீ ஒர்க்கிங் ஹவர்ஸில் பைபிள் படிக்கிறதே தப்பு. ஃப்ரீயாக இருந்தால் படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒர்க்கிங் ஹவர்ஸில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறது, வேலை பார்க்காம ஜோம் பண்ணிட்டு பைபிள் வாசிக்கிறது. கேட்டால் சொல்கிறது, அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை வந்துச்சுன்னா யாராவது வேலை சொன்னால் பிசாசு மாதிரி வந்து தடுக்கிறாங்களாம். இல்லை, கொடுக்கப்பட்ட வேலைக்கு நீங்கள் என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். கொடுக்கப்பட்ட பணத்துக்கு, கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு, கொடுக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் கொடுத்தாரோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். அதில் பரிசுத்தமாக இருக்கணும், அதில் நிரூபிக்கணும். அதை நிரூபிக்கும் போது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். கர்த்தர் சொன்னபடியே எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு கிரேஸ் பீரியட் நமக்கு. இது இப்போ சபைக்குள்ள நம்ம திரும்பி கொண்டு வரப்பட்டிருக்கிறோமே கொரோனாவுக்கு பிறகு, இது ஒரு கிரேஸ் பீரியட். கர்த்தர் ஃபில்டர் பண்ணி கொண்டாந்துருக்கிறார். எதுக்காக, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக. ஒரு கூட்டம் நிர்விசானமாக போயிருச்சு கொரோனாக்கு பிறகு. நிறைய பாஸ்டர் சொல்றாங்க, நிறைய பேர் சபைக்கு வராமையே என்ன செஞ்சிட்டாங்களாம், போயிட்டாங்க. உண்மை. ஏன்னா அதெல்லாம் கலை, சபைக்குள்ள இருந்த கலை. நல்ல கோதுமை மணியெல்லாம் கர்த்தர் வேறு பிரித்து கொண்டாந்துட்டார் திருப்பி. அல்லேலூயா. இதை இன்னும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் தம்மோடு கூட வைத்துக் கொள்வார். நாம் அதுக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவருடைய வேலை.